ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஒரு அரை வெள்ளரிக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் வரும். உங்களுக்கு திக்கனிங்காக இருக்காது, ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் டல்லாக கலர் கம்மியாயிட்டே வரோம், வெயிலில் போய் விளாட்றோம் அந்த மாதிரின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என் பையனுக்கு தான் இதை நான் போட போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட பேக் ரெடி ஆகிடுது. என் பையனை பாருங்கள், நல்லா வெயிலில் விளையாடி ரொம்பவே கருப்பாயிட்டான். நல்ல கலராக இருப்பான் இவன். ஸோ இவனை கொஞ்சம் ஸ்கூலுக்கு நல்லா பளிச்சுன்னு அனுப்பணுன்னு தான் இப்போ நான் இதை போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் எடுத்து அவன் மூஞ்சி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டான். இப்போது ரோஸ் வாட்டர் வச்சு லைட்டாக மேலே அவனுக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது டோனர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் ஷேப்பில் எல்லா இடத்துலையும் ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துடலாம். எல்லா இடமுமே ரொம்பவே டார்க்காக ஆகிடுச்சு அவருக்கு விருப்பமே இல்லை. நான் கூப்பிட்டு வச்சு நீ கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டுருக்கேன். சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இதை வீடியோவாக எடுத்தேன் நான். இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு கூட பண்ணுங்கள். நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு கிளாத் வச்சு நல்லா அழகாக தொடச்சி எடுத்துடலாம் அதை. இப்போது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நாளைக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த பேக்கை இவன் முகத்தில் போட்டுடலாம். நம்ம அவர் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் அவருக்கு ஜில்லுன்னு இருக்குது போல இருக்குது. அதனால அவர் போட்டுக்கல. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கப்புறம் போட்டுக்கோப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கினார். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு இருக்கோ எல்லாமே காதுலேருந்து கழுத்து பின் பேக் சைடு கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது மேக்கப் ப்ராடக்ட்ஸை பற்றி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இது நல்லா காயட்டும். ஒரு 1/2 hour நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா உட்காந்து காய வச்சாச்சு. ரொம்ப பொறுமையாக குழந்த உட்காண்ட்ருந்தான். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போய் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அவனை. இப்போ பாருங்கள், நல்லா குளிச்சுட்டே வந்துட்டான் அவன். உங்களுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கான்னுட்டு அவருக்கே ரொம்ப சந்தோஷம். இதை 10 நாள் தொடர்ந்து செய்யுங்க. சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியாது, ஆனால் இதுக்கு நான் கேரண்டி.